என்ன சேலரி எதிர்பார்க்கலாம்? 70 to 80. 70,000 பெர் மந்த் ஒர்க் பண்ணுறீங்க அண்ட் சென்னையிலேருந்து ஒர்க் பண்ணுறீங்க. ஓரளவு கெஸ் பண்ணனா? ஓகே கரெக்ட். ஓகே. அர்ச்சனா தேவி, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். அனுஸ்ரீ, ஐ எம் ஃப்ரம் விருதுநகர். அனுதார்னி, ஐம் ஃப்ரம் மதுரை. ஓ இன்ட்ரெஸ்டிங். ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தீங்க. சவுத். ஒரு 3 to 4 கொஸ்டின் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் 1 மினிட்ல உங்களோட ஜாப் என்ன அப்படிங்கிறத கெஸ் பண்ணுறேன். நான் கெஸ் பண்ணாட்டி நீங்கள் சொல்ல வேண்டாம். ஓகே ஓகே. என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஜென்ரலாக நீங்கள் ஈச் வீக் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறீங்க? டைம் 9 to 6. 9 to 6. ரிமோட் ஒர்க் பாசிபிள் அவங்களோட ஒர்க்கு? ரிமோட் ஒர்க் பாசிபிள்? நாட் பாசிபிள். நாட் பாசிபிள். Not possible. நீங்கள் பார்க்குற கரண்ட் ஜாப்க்கும் உங்களோட டிகிரிக்கும் ரிலேட்டடாக இருக்கா? டிகிரி இருந்தால் தான் அதை பண்ண முடியுமா? எஸ். ரிலேட்டடாக தான் இருக்கு. Yes. டிகிரி இருந்தால் தான் பண்ண முடியும். பே என்ன எதிர்பார்க்கலாம்? அந்த ஜாப் ரோலுக்கு சென்னையில் என்ட்ரி லெவல் பே என்ன எதிர்பார்க்கலாம்? 25 வாங்குவாங்க. 22 to 25. 25, 30 something. ஐடிஎஸ் செக்டார். செக்டார் ஆ கரெக்ட். ஐடிஎஸ் கரெக்ட் தானே? ஹெல்த் கேர் செக்டார். ஓகே, ஹெல்த் கேர் யூஎஸ் பேஸ்டு கம்பெனிக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. மேபி நைட் ஷிஃப்டாக இருக்கலாம். இல்லை டே ஷிஃப்ட். Day shift, but இதுல night. போத் ரொட்டேஷன் ஷிஃப்டாக இருக்கக்கூடிய கம்பெனி. ஸோ நீங்கள் யூஎஸ் ஹெல்த் கேருக்கு ஒர்க் பண்ணுறீங்க அண்ட் சென்னையிலேருந்து ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ ஐடிஎஸ் செக்டார் கரெக்ட். ஓரளவு கெஸ் பண்ணனா? ஓகே கரெக்ட். ஓகே. உங்களோட ஜாப்க்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? அண்ட் உங்கள் ஜாப்பில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? ஸோ வாட் யூ லைக் அபவுட் யுவர் ஜாப்? பிடிச்சிருக்கு, பட் நல்லா ஒரு growth இருக்கும். சேம் அதே தான், நல்ல growth. 2 yearsல நல்லா ஏர்ன் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஓகே. ஸோ யூர் டூயிங் மெடிக்கல் கோடிங் ஜாப். ஸோ மெடிக்கல் கோடிங் ஜாப்புக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் ஸ்கில் செட் என்ன? அனாட்டமி ஃபிசியாலஜி ஃபஸ்ட்டு நல்லா growth through பண்ணாலே நம்ம ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஒரு இதில் போயிடலாம். அப்புறம் உள்ளே போயிட்டு அவங்களே கோச் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிறத பொறுத்து. ஓகே. என்ன டிகிரி மூலமாக ஜாப் எடுத்தீங்க? சயின்ஸ் டிகிரி இருந்தாலே நம்ம லைக் பிஃபார்ம், மைக்ரோபயாலஜி. பாட்னி. மாதிரி சயின்ஸ் டீமில் இருந்து மெடிக்கல் கோடிங்காக ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிற கேர்ள்ஸ்க்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? எனி அட்வைஸ் ஆர் டிப்ஸ் அப்படிலாம் உங்கள் எங்கர் செல்ஃபுக்கு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இருந்த உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? அர்ச்சனா. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இருந்த அர்ச்சனாவுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஸ்டார்ட் அப் போகக்கூடாது. நல்லா போகும்போதே என்னால் எம்என்சியில் போயிட்டோம்னா இட் வில் பி வெரி. எம்என்சி நல்ல ஒரு எம்என்சி கம்பெனியில் சேர்ந்தா நல்ல ஒரு கெரியர், நல்ல ஒரு நம்ம growth இருக்கும். எம்என்சி போனால் மெடிக்கல் கோடிங் பொறுத்தவரை க்ரோத் இருக்கும், நல்ல சேலரி எதிர்பார்க்கலாம். ஆமாம் கரெக்ட். ஓகே. எப்படி ஜாப் எடுத்தீங்க? எம்என்சியில் நீங்கள் சயின்ஸ் டீம் டிகிரிக்கு அப்புறமா பஸ்ஸாக காலேஜ் ஆன் கேம்பஸா இல்லை நீங்கள் ஜாப் போர்ட்டல் மூலமாக ஜாப் எடுத்தீங்க? இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு நாங்கள் போனோம். ஓகே. கோர்ஸ் பண்ணீங்க இன்ஸ்டியூட் ஸ்பெசிஃபிக் கோர்ஸ். எவ்வளோ டூரேஷன் எடுத்துக்கிட்டீங்க அந்த கோர்ஸ் பண்ணுறதுக்கு? அண்ட் என்ன பே பண்ணியிருப்பீங்க? ஜஸ்ட் 2 months. 2 months. நான் 3 to 4 months. ஓகே. ஜாப் ஓப்பனிங்ஸ் எப்படி போய்கிட்டு இருக்கு மெடிக்கல் கோடிங்க்கு ஸ்பெசிஃபிக்காக? நல்லா வந்து வேகன்சி நிறையா இருக்குது. நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு இந்த ஃபீல்டு. கோர்ஸ் பண்ணாமல் போக முடியுமா? போகலாம். சயின்ஸ் லைஃப் சயின்ஸாக இருந்தால் போகலாம் கண்டிப்பாக. ஆனால் அனாட்டமி ஃபிசியாலஜி கோ த்ரூ நல்லா பண்ணிவிட்டு அதுதான் மெயின். இன்டர்வியூ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் செலக்ட். வேறு எனிதிங்? அனாட்டமி ஃபிசியாலஜி, மெடிக்கல் டெர்மினாலஜி, டிசீஸ் கண்டிஷன் எல்லாமே எதிர்பார்க்கும். உங்கள் வேலையில் இருக்க சேலஞ்சஸ்? கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும், நிறையா முடிக்க வேண்டியது இருக்கும். டெட்லைன்ஸ் இருக்குமா? இதுக்குள்ள முடிக்கணும் அந்த ஒர்க் அப்படிங்கிற மாதிரி டெட்லைன்ஸ்? இருக்கு டெபிசிட். சாட்டர்டே சண்டே கூட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் டெபிசிட் இருந்தால். ஓகே. ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் ஒரு மெடிக்கல் கோடரா என்ன சேலரி எதிர்பார்க்கலாம்? 70K, 70 to 80. 70,000 பெர் மந்த். சிபிசி எக்ஸாம் முடிச்சா நல்லா ஏர்ன் பண்ணலாம். யூஎஸ் பேஸ்டு கம்பெனிக்கு இங்கேருந்து ஒர்க் பண்ணுறீங்க இந்தியாவிலேருந்து. இதே ஒர்க்கை அப்ராடில் பண்ண முடியுமா? பண்ண முடியும். துபாயிலலாம் நல்லா. ஓகே. இதே ஒர்க்கை துபாயில் அப்ராட் கண்ட்ரீஸில் வெளிநாடுகளில் பண்ணும்போது எவ்வளோ சேலரி எதிர்பார்க்கலாம்? இதை விட மல்டிபிளாக தான். 1x 2x 3x? ஆமாம் கண்டிப்பாக 3x எதிர்பார்க்கலாம். இதே ஜாப் உங்களுக்கு அப்ராடில் கிடைச்சா போவீங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணுறீங்களா? நீடு தான் இருக்கும். ஓகே. ஓகே. ஆல் தி பெஸ்ட். ட்ரை பண்ணுங்கள். கூட இந்த இன்ஸ்பைரிங்கான ஜேர்னி மெடிக்கல் கோடிங்கில் ஜாப் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய கேர்ள்ஸ் அண்ட் ஆஸ்பைரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்ஸ். பாய். தேங்க்யூ. சேனல் நேம் சுமன் எம்பிஎம். நீங்கள் செக் பண்ணுங்கள், நான் போஸ்ட்